வெள்ளத்தில் சிக்கிய அரச பேருந்து உயிராபத்திலிருந்து மீட்கப்பட்ட பயணி. கொழும்பு 5 லாம்பு சந்தையில் தீப்பரவல், 4 தீயணைப்பு வாகனங்கள் விரைவு. நுவரேலியாவில் சீரற்ற காலநிலையால் 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் பாதிப்பு. நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள விடுமுறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜோசித வசந்த கரண் குடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கம். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று தொடக்கம் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சப்ரஹுவா மாகாணம் மற்றும் கேண்டி நுவரேலியா மாவட்டங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாகக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய சப்ரஹுவா, ஊவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அந்த பகுதிகளில் நாள்பட்ட மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய சப்ரஹுமா, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணத்தியாலத்துக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் திடீர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்பரப்பை பொறுத்தவரை புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு வழியாக திருகோணமலை வரையிலான கடற்பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து மணத்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் நிலையில் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். மேலும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு வழியாக காலி வரையிலான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. இதனால் காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரையான பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம். எனவே மறு அறிவிப்பு வழியாகும் வரை அந்த கடல் பகுதிகளுக்கு மேற்படி மற்றும் சிறிய படகுகள் நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு வழியாக காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடல் தற்காலிகமாக இழுத்தும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலையகத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தம் நேற்று நாவலப்பட்டிய சேலங்கத்தை பகுதியில் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மழை காரணமாக அந்த பகுதிகளில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை கடந்த 2 நாட்களாக நிலவக்கூடும் மழையால் மலையக பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண்சரிவு அபாயம் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். இதனிடையே கடந்த 24 மணித்தியாலத்திலும் மகாவலி, கழனி மற்றும் கடு ஆறுகளில் நீர்மட்டமும் கணிசமாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மலையக பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த பகுதிகளில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக நாவலப்பட்டிய பலாங்குடு வீதியில் பயணிகளுடன் வெள்ள நீரில் சிக்கியிருந்த பேருந்து மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து திணைக்களத்துக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த காணொலியில் வெள்ள நீர் அப்பகுதியை வேகமாக சூழ்ந்த நிலையில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வதால் பேருந்து இவ்வாறு சிக்கிக் கொண்டுள்ளது. இந்நிலையில் நாவலப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் குழு ஒன்று பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றி மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பேருந்து ஜன்னல் வழியாக பயணிகள் வெளியேற்றப்படுவதை காணொலி காட்சிகள் காட்டியுள்ளது. நிலவும் மோசமான காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் இன்று மாலை நேரப்படி 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். சமீபத்திய நிலவர அறிக்கையின்படி மாவட்ட செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி 2 பேரும், மண் சரிவில் சிக்கி 4 பேரும் காணாமல் போயுள்ளார்கள். மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 3 சிறுகாயங்கள் ஏற்பட்டுள்ளது எனவும் இதுவரை 439 குடும்பங்களைச் சேர்ந்த 1734 பேர் இடம்பெயர்ந்து 7 தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கான சகல ஏற்பாடுகளையும் நுவரெலியா மாவட்ட செயலகம் ஊடாக முன்னெடுத்து வருகிறது எனவும் மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஹாட்டன், கொட்டக்கலை மற்றும் தலவாக்கலை போன்ற பிரதேசங்களில் பல கிராமங்கள் தொடர்ந்து வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. எனினும் இன்று மாலையில் நுவரெலியா நகரில் மழை வெள்ளம் சற்று குறைவடைந்துள்ளது. இருந்த போதிலும் வீடுகளில் வெள்ள நீர் காணப்படுகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரணிமடு குளத்தை ஆண்டிய பகுதிகளில் இன்று எரிந்த நிலையில் நபரொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரணிமடு குளத்தை பார்வையிடச் சென்று சுற்றுலா பயணிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து செயற்பட்ட கிளிநொச்சி போலீசார் மற்றும் தடவியல் போலீஸ் நிபுணர்கள் விசாரணையை ஆரம்பித்துள்ளார்கள். சம்பவ இடத்தில் தடவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முக்கிய சான்றுகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட நீதிபதி சம்பவ இடத்தை பார்வையிட்ட பின்னர் சடலம் உடற்குற்ற பரிசோதனைக்காகவும் உயிரிழந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மரணம் திட்டமிட்ட கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் பல்வேறு கோணங்களில் கிளிநொச்சி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகளின் குழுவாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழ் மக்களும் மலையக மக்களும் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கேண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய மக்கள் கல்வி செயலாளர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். மத்திய வளைநாட்டு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்லூரி நடவடிக்கையும் பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்றும் பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. 2026 ஆண்டில் 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய அமைப்பு செயற்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த மின்சார விநியோக அறிக்கை மீளாய்வு செய்த பின்னரே இந்த ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அனைத்து கணக்கீடுகளின்படி நடப்பு காலாண்டில் மின்சார விநியோகத்துக்காக செலவு 0.3% மட்டுமே அதிகரித்துள்ளதால் கட்டண திருத்தம் அவசியமில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த 2வது காலாண்டில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டண முறையே தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நிலக்கரி தரம் தொடர்பான பிரச்சனையால் இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் ஏற்பட்ட 3,366 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவை மின் உற்பத்தி செலவிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு மேலதிக சுமையை ஏற்படுத்தாத வகையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசிர ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரணகுட ஆகியோருக்கு எதிராக கொழும்பின் மேல் நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்சமில்லாத ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கும் 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றிய போது ஜோசிர ராஜபக்ச என்ற பிரதிவாதி பிரித்தானியாவில் அரச கடற்படை பயிற்சி கல்லூரியில் ட்ரோஜன் நேவியிங் ஆபிசர் கோர்ஸ் பாடத்துக்கு செல்வதற்கு முறையற்ற விதத்தில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டதாக குற்றம் சுமத்தி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அச்சையின் ஊடாக முறையற்ற லாபத்தை மேற்கொள்ளமை தொடர்பில் பிரதிவாதியான ஜோசிர ராஜபக்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. பிரதிவாதிக்கு எதிராக ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை 8 ஆகும். இந்த குழு பத்திரிகை தற்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதுடன் அதனை பிரதிவாதிகளிடம் கையளிக்க எதிர்காலத்தில் நீதிமன்றத்தினால் அளிப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.